நாங்கள் வந்த கஸ்டடி எடுத்தே இருக்காதுன்னாங்க. ஆனால் பார்த்தா இப்போ 37, 38, 50 தொடுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எத்தனை லாக்அப் டெத்து. ஒன்று வந்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவர்களுடைய கையாலாகத்தனம் தெரியுது. அவங்களால எங்கே நடவடிக்கை எடுக்கணுமோ அங்கே எடுக்க முடியலை, குறிப்பாக இந்த மாதிரி பாலியல் வழக்குகளில். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, யார் இழிச்சவாயனோ அவங்க மேலே அதிகப்படியான அத்துமீறல்களும் அடக்குமுறையும் வந்து ஏவி விடுறாங்க. 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறாங்க. இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யாரும் கிடையாது, இவங்களுக்கு வழிகாட்டுதலும் கிடையாது. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், போன மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சியில் போலீஸ் துறை அவ்வளோ ஒரு கட்டுப்பாடோடும் அவ்வளோ வசதிகளோடும் இருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத, ஏன் காவல்துறையிலேயே எல்லா பிரச்சனையும் இருக்குது. காவல்துறையை சேர்ந்த ஒருத்தர் மேலேயே வந்து இன்றைக்கு ஹவாலா மோசடி குற்றச்சாட்டு இருக்குது. காவல்துறையில் இன்னைக்கு டிஜிபி போடவே முடியாமல் உட்காந்துருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும். நீங்கள் என்னதான் நடக்குது உங்கள் காவல்துறையில்? அப்புறம் காவல்துறையை சேர்ந்த ஒருத்தரே தன்னுடைய குழந்தையை வச்சுக்கிட்டு வாசலில் நின்று கதறதை நம்ம பார்த்தோம். காவல்துறையினரும் தற்கொலை எண்ணிக்கையும் அதிகரித்து உள்ளது மன உளைச்சலால். காவல்துறையில் இருக்கிற பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிகரித்துள்ளது. அவங்களோட உயர் அதிகாரிகளே வந்து அவங்களோட பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடுறதா சொல்லி எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க இதில். அப்போ காவல்துறையினரே வந்து சட்டம் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒழுங்கற்ற தன்மை இருக்கும்போது அவங்க எப்படி சட்டம் ஒழுங்கை பராமரிக்க போகிறாங்க? மக்களுக்கு நல்லதை எப்படி செய்ய போகிறாங்க? எங்கே நீதி நேர்மை நியாயம்னு வரப்போகுது?